இருக்காங்களே. முதல்ல நல்லா ஒண்ணு கேட்டுங்க, இது சிம்பு அதுக்காக கூட்டணவங்க கூட்டம்லாம் இருக்குது ரெண்டாவது பட்சம். இது தமிழோட கூட்டம், தமிழ் நாட்டுக்கான கூட்டம். கூட்டம் இது சரிங்களா? இங்க வந்தவங்க எல்லாம் சிம்புக்காகவோ அஜித்காகவோ விஜய்க்காகவோ அப்படிலாம் கிடையாது. இது தமிழ். ஜல்லிக்கட்டுனா என்ன சார்? ஆரியா கேக்குறாரு, வாட் இஸ் ஜல்லிக்கட்டு? நான் கேக்குறேன், வாட் இஸ் ஆக்டிங்? ஹவ் டேர் யூ டாக் அபௌட் திஸ்? உனக்கு என்ன தெரியும் தமிழை பத்தி? கேரளால வந்த நாய் நீ, உனக்கு என்ன தெரியும் தமிழை பத்தி? ஏன் தமிழ்நாட்டை என்ன பீட்டனா என்ன? ஃபர்ஸ்ட் பீட்டனா என்ன? எங்களுக்கு தெரிஞ்சதான் BATA பேட்டா போடுற செருப்பு தான் தெரியும் எங்களுக்கு. என்ன பீட்டனா என்ன சார்? இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ட்விட்டர்ல அனௌன்ஸ் பண்ணிருக்காரு சார், முன்னாள் பாஜக தலைவர். அவர் என்ன சொல்லிருக்காருன்னா, ஜல்லிக்கட்டு மீறி நடந்ததுன்னா இந்த மாதிரி ஆட்சி கலையணும். அப்ப நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க? ஒரு ஹிந்துவோ ஒரு முஸ்லீம் அடிச்சுக்கணுமா? ஒரு கிறிஸ்டினோ ஒரு முஸ்லீம் அடிச்சு? நான் முஸ்லீம் தான், நானும் தமிழ் தான். தமிழுக்காக வருவோம். சிம்பு நல்லா கேட்டுங்க, இது தமிழுக்காக கொந்தளிக்கிறேன். சிம்பு வெறிய நான் கண்டிக்கிறேன். இது சாதாரணம் இல்ல. இத மாதிரி இன்னும் எத்தனை போராட்டம் நடத்துவோம். இன்னும் 20 வருஷம் கழிச்சு மவுண்ட் ரோட்ல நடத்துவோம் ஜல்லிக்கட்டு நடக்கும். ஜல்லிக்கட்டு நடத்துவோம். இதுக்காக என்ன வேணாலும் சரி, எங்களை அரெஸ்ட் பண்ணாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, உயிரை கொடுத்தாலும் நாங்க தமிழை காப்பாத்துவோம். தமிழ் என்ன என்னைக்கும் அழியாது. தமிழ மாதிரி யாரும் வரவும் முடியாது. தமிழ மாதிரி யாராலையும் உருவாக்கவும் முடியாது. தமிழன் தான்.